கமல்ஹாசன் அரசியல் கட்சி தொடங்க உள்ள நிலையில் விரைவில் தானும் கட்சி தொடங்கப் போவதாக ரஜினிகாந்தும் அறிவித்துள்ளார். கடந்த காலங்களில் திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து சாதித்தவர்கள் யார், சறுக்கியவர்கள் யார் என்பது குறித்து ஒரு பின்னோக்கிய பார்வை. தமிழகத்தில் பிரிக்க முடியாதது எது என்ற கேள்வி எழுப்பப்பட்டால் நிச்சயமாக அரசியலும் சினிமாவும் என்று கூறிவிடலாம். அந்த அளவிற்கு தமிழகத்தில் வெள்ளித்திரையின் மூலம் மக்களை மகிழ்வித்த சினிமா பிரபலங்கள் அரசியலில் நுழைந்திருக்கிறார்கள். திரையில் தன்னுடைய எழுத்துக்களாலும் அரசியல் மேடையில் எழுச்சியூட்டும் பேச்சுக்களாலும் தமிழர்களை ஈர்த்து 1967 ஆண்டு தேர்தலில் வென்று முதலமைச்சரானார் அறிஞர் அண்ணா. பராசக்தி போன்ற எண்ணற்ற படங்களில் அனல் பறக்கும் வசனங்களை எழுதி முத்திரை பதித்த கருணாநிதி அண்ணாவின் மறைவிற்கு பிறகு தமிழகத்தின் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார். 1972 தனிக்கட்சி தொடங்கிய நடிகர் எம்ஜிஆர் 1977 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று 1987 மறையும் வரையில் முதல்வர் நாற்காலியில் இருந்தார். இடையில் 1980 ஆண்டு 5 மாதங்கள் மட்டும் ஆளுநர் ஆட்சி இருந்து வந்தது. எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு அவருடைய மனைவியும் நடிகையுமான VN ஜானகி முதலமைச்சரானார். அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆருக்கு பிறகு திரைத்துறையில் இருந்து வந்த ஜெயலலிதாவும் 1991 ஆண்டில் தமிழகத்தின் அரியாசனத்தில் அமர்ந்தார். 1967 இருந்து 40 ஆண்டுகளாக திரைத்துறை தொடர்பானவர்களே தமிழகத்தை ஆட்சி செய்து வந்த நிலையில் இந்த சங்கிலி 2002 உடைந்தது. சட்டச்சிக்கல் காரணமாக 2002 ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை விட்டு விலகி திரைத்துறை சாராத O பன்னீர்செல்வம் முதல்வராக்கப்பட்டார். இதன் பிறகு 2017 திரைத்துறை சாராத எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார். 1969 சென்னை மாகாணம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பெற்றது முதலாக தற்போது வரையில் சுமார் அரை நூற்றாண்டு காலத்தில் 5 ஆண்டுகள் தவிர்த்து மீதமிருக்கும் 45 ஆண்டுகளும் திரைத்துறை தொடர்பானவர்களே ஆட்சியில் இருந்து வந்திருக்கிறார்கள். திரைத்துறையில் ஜொலித்து அரசியலில் ஜொலிக்க முடியாமல் போன பிரபலங்களும் தமிழகத்தில் இருக்கவே செய்கிறார்கள். காங்கிரஸ் மற்றும் ஜனதாதளம் கட்சிகளில் இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தமிழக முன்னேற்ற முன்னணி என்கிற கட்சியை தொடங்கினார். ஆனால் இதில் வெற்றி பெற முடியாத காரணத்தினால் அரசியலில் இருந்தே வெளியேறினார். மேலும் நடிகர்கள் பாக்யராஜ், டி ராஜேந்தர், சரத்குமார், கார்த்திக் ஆகியோர் தங்கள் திரைப்பட புகழை பயன்படுத்தி அரசியல் உலகிலும் கால் பதித்தார்கள். இந்நிலையில் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் அறிவித்திருக்கும் அரசியல் பிரவேசத்தின் முடிவு எப்படி இருக்கும் என்பதற்கான பதில் காலத்திடமே இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி.